வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தற்போது நடந்திருப்பது அரசியல் பேரிடர் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். அரசியல் பேரிடரில் இருந்து தமிழ்நாட்டை திமுகவும் திமுக தலைவரும் மீட்பார்கள் எனவும் பேச்சு. சோஃபா வந்தவுடன் சிலர் நம்மை விட்டு சென்று விட்டார்கள். திமுகவில் இருந்து கூட்டணி கட்சிகள் விலகிச் சென்றதை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மறைமுக விமர்சனம். சென்னை திருவேற்காடு அருகே நடைபெற்ற திருமண விழாவினில் உதயநிதி ஸ்டாலின் சீமான் ஒன்றாக சந்திப்பு. தமிழக அரசியல் களத்தில் எதிரும் புதிருமாக களமாடி வரும் இருவரும் ஒரே மேடையில் பங்கேற்பு. குதிரை பேரம் உண்மையாக இருந்தால் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென திருமாவளவன் கருத்து. குதிரை பேரத்தில் ஈடுபடுவது யார் என சம்பந்தப்பட்டோரிடம் கேளுங்கள் எனவும் ஆவேசம். குதிரை பேரத்தில் ஈடுபடுவது யார்? தாவேகா என்றால் தாவேகா தலைமையை நேராக கேளுங்கள். திமுக ஈடுபடுகிறது என்றால் திமுக தலைமையிடம் கேளுங்கள். அதிமுக பாதிக்கப்படுகிறது என்றால் அதிமுக தலைமையிடம் இந்த கேள்வியை எழுப்புங்கள். அது உண்மையாக இருந்தால் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இருந்தால் அவர் அதில் உடனடியாக தலையிட வேண்டும். அதிமுகவில் இருந்து வெளியேறுபவர்கள் குறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இதுவரை கருத்து தெரிவிக்காதது ஏன்? விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் சரமாரி கேள்வி. இது குறித்து இதுவரையில் அதிமுக பொதுச் செயலாளர் மேனாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதுவுமே கருத்து சொல்லவில்லை. ஊடகவியலாளர்களும் அதிமுக பொதுச் செயலாளரிடம் கேட்க வேண்டிய கேள்விகளை எங்களை போன்றவரிடத்தில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தாவேகாவும் இல்லாத அதிமுகவும் அல்லாத எங்களை போன்றவரிடத்தில் நீங்கள் எழுப்புகிற கேள்வி பொருத்தமில்லாததாக இருக்கிறது. மக்கள் பிரச்சினைக்கு ஆளுநர் மாளிகையை அணுகலாம் என தமிழ்நாட்டுக்கு மட்டும் கூறுவது ஏன் என மாணிக்கம் தாகூர் கேள்வி. டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து திரும்பிய ஆளுநர் அர்லேக்கரின் செயல்பாடு மாறியுள்ளதாகவும் விமர்சனம். மக்கள் குறை இருந்தால் என்கிட்ட வந்து கேளுங்கிறாரு. இதே கேரளாவில் ஏன் சொல்ல மாட்டாருன்னு தெரியல எனக்கு. எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற வேலை, இந்த கவர்னருடைய வேலை, அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்ததுலேருந்து அமித்ஷா ஆஃபீஸில் போய் மண்டிட்டு அவர் கெஞ்சி கேட்டதுலேருந்து பேச்சே மாறிப்போச்சு, அவருடைய டோனே மாறிப்போச்சு. அதுக்கு முன்னாடி இருந்த கவர்னர் வேறையாக இருந்தார். இப்போ அமித்ஷா தமிழக உயர்கல்வித்துறைக்குள் RSS ஊடுருவ முயற்சிப்பதாக மாணிக்கம் தாகூர் குற்றச்சாட்டு. உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் மீது களங்கம் ஏற்படுத்த பாஜகவினர் முயற்சிப்பதாகவும் காட்டம். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நாளை காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் நடைபெறவுள்ளதாக மாநில காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் அறிவிப்பு. செயற்குழு கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்பட உள்ளதாகவும் பேட்டி. குதிரை பேர அரசியலை தமிழ்நாட்டில் உருவாக்கியதே திமுக தான். குதிரை பேரத்தை அறிமுகப்படுத்திய பெருமை திமுகவையே சாரும் என செங்கோட்டையன் கடும் தாக்கு. குதிரை பேரத்தை முதலில் உருவாக்கிய
நிலை திமுகவிற்கு தான் இருக்கிறதே தவிர எங்களுக்கு இல்லை, அந்த நிலை இல்லை. தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே 41 புறநகர் மின்சார ரயில்கள் ரத்தின் எதிரொலி. தாம்பரம் ரயில் நிலையத்தில் அலைமோதிய பயணிகள் கூட்டம். புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து எதிரொலியால் பேருந்து, சொந்த வாகனங்களை அதிகம் பயன்படுத்தும் மக்கள். தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். தமிழகம் முழுவதும் 2வது நாளாக நடைபெற்ற பள்ளி ஆசிரியர்களுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு. தீவிர பரிசோதனைக்கு பின் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்ட தேர்வர்கள். திருவள்ளூர் அருகே ஈரான் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் 18 பேர் உயிரிழந்த விவகாரம். தொழிற்சாலையில் 2வது நாளாக அமோனியா வாயு அகற்றும் பணிகள் தீவிரம். சிவகாசி அருகே அர்ச்சக உரிமையாளர் வீட்டில் சினிமா பாணியில் 93 சவரன் நகைகள் கொள்ளை. பிடிக்க முயன்ற அர்ச்சக உரிமையாளரை ஆயுதங்களால் மிரட்டிவிட்டு காரில் தப்பி ஓடிய கொள்ளை கும்பல். கூடங்குளம் 1வது அணு உலையில் ஏற்பட்ட பழுதினால் 1000 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தம். தமிழ்நாட்டுக்கான 562